தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, பொதுக்காலம் 2வது ஞாயிறு இறைவார்த்தை பகிர்விலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருள் நிறைந்த ஆண்டோடைய ஆசீர் உங்கள் வாழ்வில் என்றும் நிலைத்திருக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். அன்பு சொந்தங்களே, ஆண்டவர் இன்றும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆண்டவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் எதற்காக? கடவுளுடைய மாட்சிமையை வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக. இந்த கடவுளுடைய மாட்சிமையும் வல்லமையும் வெளிப்படுத்துகின்ற பொழுது எதற்காக அழைக்கப்படுகின்றோம்? நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்பவர்களே மீட்பை பெறுவார்கள், கடவுளுடைய மகளாக மாற்றப்படுவோம் என்ற வார்த்தை கேட்டபோல நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவதற்காக. ஆக நம்மிலும் நம்மை சூழ்ந்து நடக்கின்ற அற்புதங்களிலும் ஆண்டோடைய வல்லமையான வெளிப்பாட்டை கண்டுகொள்ளுவோம், நம்பிக்கை வைத்து ஆண்டவரை பற்றி கொள்வோம், இறை ஆசி பெற்ற மக்களாய் வாழ்ந்திட முயற்சிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்று காணா ஒரு திருமண பகுதி நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாம் பலமுறை வாசித்திருப்போம், கேட்டிருப்போம், சிந்தித்திருப்போம். இந்த பகுதியிலே இயேசுனுடைய பங்களிப்பு, மரியாவுடைய செயல்பாடு, அதன் வழியாக சிலர்கள் இயேசு மீது வைத்த நம்பிக்கை, அவருடைய துவக்க கால சிடத்துவத்திலே அலைவாய்ந்து கொண்டிருந்த அவருடைய விசுவாசம் ஆளப்படுவது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது ரசம் தீர்ந்து விட்டது. இது அன்னை மரியாள் இயேசுவிடம் சொன்ன வாக்கியம். அந்த ரசம் என்பது இது நமக்கு ஒரு சாதாரணமாக நிகழ்வாக இருக்கலாம், அல்லது திருமண பந்தியில் நடைபெறுகின்ற ஒரு காரியம் ஒப்பிட்டு நாம் பேசலாம். ஆனால் யூத சமூகத்தை பொறுத்த வரையிலே ரசம் என்பது அவருடைய திருவிழாவினுடைய ஒரு மையமாக இருக்கிறது. இது அவருடைய மகிழ்ச்சியின் அடையாளமாக, விருந்தின் அடையாளமாக, உறவின் அடையாளமாக, அவர்களுடைய வாழ்வினுடைய மேன்மையின் அடையாளமாக இருக்கின்றது. இந்த ரசம் தீர்ந்து போய்விட்டது என்பது ஒரு அவமானத்தின் அடையாளம், ஒரு சோர்வின் அடையாளம், உறவு சிக்கலின் அடையாளம். இந்த சிக்கலை தான் மரியாள் கையாண்ட விதத்தை சொல்லி காட்டப்படுகின்றது. இந்த ரசம் தீர்ந்து போய்விட்டது என்றால் இது அந்த மணமகனுக்கும் மணமகனுடைய இல்லத்தாருக்கும் மிகப்பெரிய அவமானம். சரியாக திட்டமிடவில்லை. திட்டமிட்டு எத்தனை பேர் வருவார்கள், எவ்வளவு கூட்டம் இருக்கும், அவர்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை திட்டமிடாமல் திருமணம் செய்து விட்டார்கள், அகலக்கால் வைத்து விட்டார்கள் என்று சொல்லியெல்லாம் அவர்களை பற்றி அவமானமாக பேசுவார்கள். ஆணாதிக்கம் இந்த சமுதாயத்திலே அந்த மணமகளும் பாதிக்கப்படுவாள். இந்த பெண் திருமணம் செய்யப்பட்ட காலத்திலே இந்த பற்றாக்குறை ஏற்பட்டது, இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாகவோ இருக்கும் என்று சொல்லி பெண்ணை பற்றியும் பெண்ணுடைய குடும்பத்தை பற்றியும் தவறாக பேசுகின்ற சூழ்நிலை ஏற்படலாம். இத்தகைய சூழ்நிலையை அறிந்து அங்கே இருந்த மரியாள் அதை எப்படி கையாள்வது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இதோ அன்று திருமணத்தில் ரசம் தீர்ந்து போனதை போல இன்றும் நம் வாழ்க்கையிலே எத்தனையோ குறைபாடுகள் இருக்கின்றன. நம் சக்திக்கு அப்பாற்பட்ட குறைபாடுகள், நமக்கு வேதனையும் வருத்தத்தையும் அவமானத்தையும் கொடுக்கின்ற குறைபாடுகள், நம் வாழ்விலே நம்மால் தீர்க்க முடியாத குறைபாடுகள் நிறைய இருக்கின்றன. அதை எப்படி கையாளுவது? அதை கண்டு மனமுடைந்து போய் அமர்ந்து விடுவதா, அல்லது அதை கண்டு பயந்து ஒளிந்து கொள்வதா, இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி சலித்து கொண்டு வாழுவதா? இல்லை. அந்த சூழ்நிலையை நாம் எவ்வாறு கையாண்டு அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த பிரச்சனை நாம் கையாள வேண்டுமெனில் அந்த விழாவில் நடந்த நிகழ்வுகளை பற்றி சிந்திப்போம். முதலாவதாக, அந்த விழாவிற்கு மரியாள் அழைக்கப்பட்டால், இயேசுவும் ஒரு சீடரும் அழைக்கப்பட்டார். நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியம் அன்னை மரியை துணைக்கு அழைப்பது, அன்னையின் வழியாக ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இருக்கின்ற வாழ்வாக நம் வாழ்வை அமைத்து கொள்வது.
இறைவார்த்தை படிப்பதன் வழியாக, திருப்பலியில் பங்கெடுப்பதன் வழியாக, கூடி ஜெபிப்பதன் வழியாக, குடும்ப ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக நாம் மரியோடும் இயேசுவோடும் இணைந்து பயணிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மரியாள் நம் வாழ்வில் அங்கமாக இருக்க வேண்டும், நம் குடும்பத்தின் தலைவியாக இருக்க வேண்டும், நம் குடும்பத்தில் செயல்படுவதற்கு அவளை முழுவதுமாக அண்டி இருப்பவர்களாக இருக்க வேண்டும். அது மிகவும் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் நெருங்கிய குடும்பமாக இருந்திருக்கும். எனவே தான் மரியாள் எந்த சலனம் இல்லாமல் அந்த இடத்திலே எல்லா இடங்களிலும் அவர் சென்று பார்ப்பதற்கு அவருக்கு உரிமை இருந்தது. அதே போல் நாம் அன்னை மரியாவோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டும். அன்னை மரியாளை நம் தாயாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக என்றும் அந்த உறவு தளத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த திருமண வீட்டில் இருந்த குறைபாடை மரியாள் கண்டு கொண்டதை போல நம் வாழ்விலும் இருக்கின்ற குறைபாடுகளை அன்னை மரியாள் கண்டு கொள்ளுவாள். இப்படி பிரச்சனைகளை கண்டுகொண்ட மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதுதான். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் கரங்களிலே கொண்டு வந்து சேர்ப்பது, ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது, இயேசுவின் பாதத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது. அதைத்தான் திருப்பாடல் 37 நாம் படிக்கின்றோம் அல்லவா? உன் வழிகளை ஆண்டவர் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பாக செயல்படுற வார்த்தைக்கு ஏற்றார் போலவும். திருப்பாடலுடைய மைய பகுதி என்று சொல்லப்படுவது திருப்பாடல் 118 8வது வசனம். அது இவ்வாறு சொல்லுகின்றது: மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று சொல்லப்படுகின்றது. பிலிப்பியர் புத்தகம் 4:6 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது பவுலுடைய இவ்வாறு சொல்லுகின்றார்: எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூட இறைவேண்டல் மன்றாட்டாகிய அனைத்தின் வழியாகும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. கடவுளிடம் வருவோம். மனிதர்களை தேடி ஓடுவதை விட, இது இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், அவர்கள் உதவி செய்வார்கள், அந்த மனிதன் ஜெபித்தல் நடக்கும், இந்த மனிதன் ஜெபித்தல் நடக்கலாம். ஆனால் அதைவிட மேலான ஒரு பாக்கியம், ஒரு கொடை நம்மிடம் இருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் யாவையும் செய்து முடிக்கின்ற கடவுள். திருப்பாடல் 57:2 படிப்பதை போல அந்த தேவன் கரங்கள் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது மரியாள் சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம், ஆண்டவர்கள் ஒப்படைத்து விடு, எல்லாவற்றையும் ஆண்டவன் சரணடைய செய்துவிடு, ஆண்டவர் உன் சார்பாக செயல்படுவார். இதோ இன்றைய நற்செய்தியிலே இயேசுனார், அம்மா இன்னும் எனது நேரம் வரவில்லை என்று சொன்னவர், கடவுளுடைய திட்டம் வெளிப்படுவதற்கு, இறை மாட்சிமை வெளிப்படுவதற்கு ஏற்ற நேரம் வரவில்லை என்று சொன்னவர் அந்த இடத்திலே தன்னுடைய முதல் புதுமையை செய்வதாக இருக்கின்றது. ஆம், கடவுள் நம் சார்பாக செயல்படுவார். முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். அந்த முழுமை ஒப்படைப்பின் அடையாளம் என்ன? இந்த பதிலை கேட்டவுடன் மரியாள் என்ன சொல்கின்றார்? அந்த இடத்திலிருந்து மனம் சோர்ந்து போய் விடவில்லை. அடுத்தபடி என்ன சென்றார்? அந்த பணியாளரிடம் சென்று அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போய் விடுகின்றார். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய பணி என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நம்முடைய அறிவை பயன்படுத்தாமல் ஆண்டவர் சொல்கின்ற வழிகளிலே, இறை வார்த்தையின் ஒளியிலே நடக்க முற்பட வேண்டும். இறை மனிதர்கள் நம்மை வழிநடத்துகின்ற பொழுது அந்த வழியிலே நம்மை ஒப்பு கொடுத்து அதன் முழுமையாக அதை பின்பற்றுகின்ற பொழுது நம் வாழ்வில் நம் கடந்து போய் கொண்டிருக்கின்ற எல்லா சங்கடங்களையும் நம்மால் தகர்த்தெறிய முடியும், வென்று வர முடியும். ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அங்கே அந்த பணியாளர்கள் செய்தது என்ன? 6 கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசு அந்த தண்ணீர் நிரப்ப சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கேட்டிருக்கலாம், ரசம் தீர்ந்து போயிற்று, அதற்கான வேலைகளை செய்யாமல் இங்கே வந்து இந்த பானையில் தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருப்பது நேரத்தை வீணடிப்பது தானே, இதனால் என்ன பயன் என்று சொல்லி அவர்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் எதையும் கேட்கவில்லை. தண்ணீரை கொண்டு நிரப்பினார்கள். இயேசு அதை தொட்டார். தண்ணீரை தொட்டவுடன் தண்ணீர் ரசமாக மாறியது. அடுத்த நிலை பாருங்கள், இதை மொண்டு கொண்டு போய் பந்தியில் பரிமாறுகின்ற சொல்லுகின்றார். அதை கொண்டு வந்து ஊற்றியது தண்ணீர் என்று தெரியும் அவர்களுக்கு. இதை கொண்டு போய் பரிமாறுகின்ற சொல்லுகின்ற பொழுது தண்ணீரை தான் முந்து கொண்டு போகிறோம் என்றதும் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் எந்த கேள்வியும் கேட்காமல் இயேசு சொல்வதை அப்படியே செய்தார்கள். எனவே அங்கே அவர்கள் அற்புதத்தை கண்டுகொள்ள முடிந்தது, அது சாட்சிகளாக மாற முடிந்தது. ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்விலும் கூட பிரச்சனைகளை கடந்து போகின்ற பொழுது நாம் அதிகமாக அறிவை பயன்படுத்த ஆரம்பிப்போம். இதை செய்தால், அதை செய்தால், அவரிடம் போனால் எப்படி நடக்கும், ஏது நடக்கும், இது நடக்குமா, நடக்காதா, எத்தனையோ கேள்விகள் நமக்கு முன்னால் வரலாம். அனைத்தையும் சரணாகதியாக ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவர் சொல்லுகின்ற வழியிலே நாம் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் தொடுவார்.
அற்பமான தண்ணீரை ஆண்டவர் தொடுகின்ற பொழுது ரசமாக மாறியது. அந்த ரசத்தை இயேசு எடுத்து தொடுகின்ற பொழுது அவருடைய இரத்தமாக மாறியது. அதைத்தான் கல்வாரி வழி நாம் கொண்டாடி கொண்டிருக்கணுமாக. இயேசுவின் தொடுதல் அனைத்தையும் மாற்றி போடும். இயேசுவின் தொடுதல் பயனற்றிருக்கின்ற அவமானத்தின் சூழ்நிலை சிக்கி தவித்து கொண்ட வாழ்விலே ஆனந்தத்தின் ஆசிரை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக மாற்றி போடும். சாவின் தலையிலே இருப்பதை ஆண்டவர் தாமே மகிழ்ச்சியின் வாழ்வின் நிலையாக மாற்றி போடுவார். இதை உணர்ந்துதானோ என்னவோ யாயிர் இயேசுவை அழைக்கின்றபோது, ஆண்டவரே, என் மகள் இப்போதுதான் இறந்தாள், நீ வந்து தொட்டால் அவள் பிழைத்துக் கொள்வார். வாழ்வின் ஊற்றாகிய, வழியின் ஊற்றாகிய, மகிழ்ச்சியின் ஊற்றாகிய நீர் வந்து தொட்டால் போதும். கடவுளுடைய தொடுதல் எவ்வாறு தண்ணீர் ரசமாக மாற்றியதோ அதேபோல இயேசுவின் தொடுதல் நம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்தையும் மாற்றி போடும். நம்புவோம், நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுவோம். மரியின் வழியிலே ஆண்டவர் கரங்கள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறை வழியிலே நடப்போம். இறை மாட்சி வெற்றுக்கொண்ட மக்களாய் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அற்புதத்தை கண்டு நம்பிக்கையிலே வளர்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வமகன் தாமே புதுமை செய்தார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வமகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வமகன் தாமே புதுமை செய்தார்.